சூப்பரான ஒரு பிரிட்ஜர் இருக்காரு பாருங்க. இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ 3 ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதில் நான் எங்கள் அக்கா பையன் அப்போ நைராஜா அங்கே எங்கள் அக்கா பேரன் துணி மாத்துறானா நைராஜா நைதிக்காய்க்கு பேபி நைதிக்காய்க்கு. அதுக்காக நீங்கள் இந்த ஒரு கட்டில் மட்டும் பாருங்கள். இதே மாதிரி ஒன்று அங்கே எங்கள் அக்கா பேரன் 9 வயசு தான் ஆகுது. அவர் துணி மாத்துறாரா வெக்க நான் தான் சொன்னேன், நான் உன்னை பிறந்த உடனே நான் தாண்டா உன்னை தூக்குனேன், அன்றைக்கி நீ டைப்பர் கூட போடலைன்னு. எப்படி ஒளிஞ்சு நிற்க பாருங்க. இப்படி தான் இருக்கும் ரூம். 5 இடத்துக்கு வந்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா துவாரகா வந்திருக்கோம். இவ்வளோ நிறைஞ்ச இடம், பவித்திர இடத்துக்கு வந்துமே என் முகத்தில் சிரிப்பு இல்லை, என் மனசில் வருத்தம் வேதனையாக இருக்குது. ரொம்ப அது சொல்ல வார்த்தையே இல்லை. எதனால நினைக்கிறேன்னா என் பிள்ளைங்களை நினச்சி, என் மருமகளை நினச்சி, பேத்தியை நினச்சி தான். சரிங்களா, இதோட முடிக்கிறேன். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் எல்லாமே ப்ரஷ்ஷு, கோல்கேட்டு எல்லாமே கொண்டாந்துருக்கோம். இருந்தாலுமே ஹாய் போலோ அவங்க பாருங்கள் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, சோப் கொடுத்துருக்காங்க, வேறு நம்ம வாஷ்ரூம் போகணும்னா இந்த செப்பல் கொடுத்துருக்காங்க. பின்ன இது என்னன்னு தெரில. நம்ம ஒரு ப்ரஷ் எடுத்தாச்சு. சோப்பு நமக்கு வேண்டாம். பேஸ்ட்டு மட்டும் இல்லை, நான் வரும்போதே பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ப்ரஷ் எடுத்தாச்சு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே பாடி வாஷ் கொண்டாந்துட்டேன். இது பாடி வாஷ் டப்பா கிடையாது, வேறு நம்ம ஃபேஸ் வாஷ் டப்பாவில் பாடி வாஷ் ஊற்றி கொண்டாந்துட்டேன். ஃபேஸ் வாஷ், பின்ன ஒரு டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா, இதன் கண்டுபிடிச்சிட்டேன். இதன் ஸ்ப்ரேவா, சென்ட்டா, இது வந்து ஷாம்புவா, நமக்கு வேண்டாம். நான் சூப்பராக குளிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக வெந்நீர் கொடுத்துருந்தாங்க. வெந்நீர் கீசர் போட்டு நல்லா நேற்று காலையில் வீட்டில் குளித்தது. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் உடம்பொலி. சூப்பராக வெந்நீரில் குளிச்சாச்சு. காஜலும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் நம்ம மேக்கப் முடிஞ்சிடும். தலையை லேசாக காய வச்சு நான் போகிற வெளில காஞ்சிடும். நான் வந்து 25 ரூபான்னு தான் வாங்கினேன். என்ன போட்டாங்க வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. ஒரு கடை வந்து காலி ஆகிட்டுருது. அவங்க கடை காலி பண்ணுறதுனால எனக்கு கடை பக்கத்தில் கிடச்சிது. ப்ராண்டும் நல்ல ப்ராண்ட் தான். சரி வாங்க கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுருவோம். எனக்கு லிப்ஸ்டிக் போட ரொம்ப பிடிக்கும். அதே வச்சு இங்கே ஒரு பொட்டு பிடிச்சா. காஜலில் போன வருஷம் வாங்கினது 20 ரூபான்னு, இன்னும் தீரலை. காஜல் போட்டு அவ்வளோதான். காஜல் போட்டாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு, பொட்டு வச்சாச்சு, ட்ரெஸ் மேட்சாக. தலையை லேசாக காய வச்சுருவோம். ரெடி ஆகிடுச்சு. தலையெல்லாம் காய வச்சு இப்போ ஹோட்டல்காரங்க ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. சின்னதாக அடித்து பார்க்கலாம். வரவே மாட்டுக்கு. நான் ஒரு முட்டால் இதை மூடி கழட்டணும். மூடியை கழட்டாமல் அடித்து பார்க்குறேன் நான். பரவாயில்ல, நல்லா மனமாக தான் இருக்குது. இதுக்கெலாம் நம்ம பணம் கொடுத்துருக்கோம். பணம் கொடுக்காமலாம் அடிக்கலை, நம்ம பைசா கொடுத்துருக்கோம். சரிங்களா, இன்னும் தெரியாமல் இந்த மூடியோட அமுக்குனா எங்கே அமுக்கும் சொல்லுங்க. சரி வாங்க இப்போ போகலாம். ரூமில் நாங்கள் 4 பேர் தங்கியிருக்கோம். 3 பாட்டில் தண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி குடிச்சு பார்த்துடலாம். குஜராத் தண்ணி மும்பை தண்ணி மாதிரி தான் இருக்குது, வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சரிங்களா, வாங்க போகலாம். மேலே போகுது கிரவுண்ட் கூட பார்க்கல. துவாரகா வர்றதுக்கு எனக்கு கொடுக்கணும். விஜயஸ்தானத்தில் நிற்கிறேன். அக்கா ரெண்டாவது அக்காவுக்கு கோவம். அவங்களுக்கு வர முடியல, டிக்கெட் அமையல, பயங்கர கோவம் இருக்காங்க. நானும் எங்கள் பெரியக்கா மட்டும் ஒத்துட்டோம். அங்கே 4 பேர் கீழே வந்துட்டு இந்த டிவிலையும் எங்கள் அக்கா பசங்க இறங்கலை. அவங்க கதவை திறப்புவாங்களான்னு இதில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிசிடிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு இருக்காங்க பசங்களாம். நாங்கள் 4 பேரும் கீழே வந்தாச்சு. ரெடியாகிற வரைக்கும்
ஒரு 2 மணி நேரம் ஆகிட்டு இவர் மும்பையிலேருந்து வரும்போது புக் பண்ணுறது எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தார். இப்போ வாங்க நம்ம மெயின் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலில் போய் மீட் பண்ணலாம். பாருங்க, துவாரகா நாங்கள் டச் ஆகிட்டோம். துவாரகா கடல் ஃபஸ்ட்டுலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கப்பல் வழியாக தான் போவாங்களாம். இப்போ அதுக்கப்புறம் பிரிட்ஜு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் துவாரகா. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி புண்ணிய சத்தம் கடவுள் எனக்கு வர்றதுக்கு ஒரு கிருபை தந்ததுக்கு கடவுளுக்கும் நன்றி, எங்கள் அக்கா பையனுக்கும் நன்றி. பெரிய பெரிய போட்லாம் இருக்குது. இது பாருங்க, எவ்வளோ பெரிய போட் பாருங்க. சூப்பரான குஜராத்தி பாட்டு ஒன்று போட்டுட்டு இருந்தாரு. இந்த இயற்கைக்கும் இந்த பாட்டுக்கும் வேற லெவல். எவ்வளோ அழகா இருக்கு கிருஷ்ணனோட ரெக்கை. மேலே போய்கிட்டு இருக்கோம். பிரிட்ஜ் எல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனோட அடையாளமாகவே வச்சுருக்காங்க, அவரோட சின்னம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு நிறைய பேர் நடந்து போவாங்க. வண்டியால் பிரச்சனை வரக்கூடாது. அந்த பக்கத்தில் நடந்து போகிறவங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக நல்லா இருக்கு. பிரிட்ஜு பாருங்க, சூப்பர் பிரிட்ஜு. உங்களுக்கு கேமரால சரியா கவராக தான் தெரியல. பிரிட்ஜு பார்க்குற கம்பீரமாக இருக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் நினைக்கலாம் நான் சவுத்தில் இருந்து வந்துட்டேன்னு கேட்க, நீ மும்பையில் இருந்துட்டு இங்கே ஃபஸ்ட் தடவை போகிறீங்க. அது நியாயமானது தான். என்னையும் கடவுளை அழைப்பாருன்னு நினைக்கும் போது அழைச்சிருக்காரு. கடவுளுக்கு நன்றி. பெரிய கடல். போட் பாருங்க எவ்வளோ. கப்பல் அவ்வளோ நிறைய கப்பல் இருக்கு. கப்பல்லே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? போட்டு நம்ம கப்பல் ஏறணும்னா அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. மேலே போய் ஊட்டி இறங்கியாச்சு. நீ அடுத்து ஆட்டோவில் போகணும். இந்த வண்டி உள்ளே போக முடியாதான், அதுக்காக ஆட்டோவில் போகிறோம். ஒரே ஆட்டோ எல்லாரும் என்ன பிரச்சனைனா, இவங்க இந்த ஆட்டோ ஓட்டி தான் அவங்க பொழப்பு நடத்துவாங்கன்னா, நம்ம கொண்டு வர வண்டி எதுவுமே உள்ள இன்று இல்லையா, நம்ம ஆட்டோவில் தான் வரணுமா. அதனால அந்த 2 ஆட்டோவில் வந்துட்டோம். அதுவும் இல்லைடா நம்ம வண்டி பெருசு வச்சுன்னு போய் இதில் வந்திருக்கோன்னா அவங்க பொழப்பு நமக்கு எடுக்கக்கூடாதுன்னு இங்கே உள்ள கோயில் சார்பாக இவங்களுக்கு இந்த பொழப்புக்காக வயிற்றுல நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக ரீசன் தெரியல. இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வளர்ந்த ஊருக்கு துவாரகாவுக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய மாடு இருக்குது. நாலா பக்கம் அந்த மாட்டோட சாண ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு ஹெவியாக இருக்குது. வீட்டுக்கு வீடு மாடு, நிறைய மாடு இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு பயங்கர கியூ. அது ஏதோ ஸ்பெஷல் தர்ஷனுக்கு கொஞ்சம் பேசி வச்சுருக்கோங்க. அவர் கூப்பிட்டு போவாராம். மாடு பணம் என்னெல்லாம் வேலை செய்து பாருங்க. பணம் என்னெல்லாம் வேலை செய்து பாருங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலாம் நினச்சா, நான் போகும்போதே மெயின் கேட்லேயே ஃபோனெல்லாம் வந்து அவங்கள கொடுத்துடணும். ஃபோன் உள்ளே கொண்டு போகக்கூடாது. உண்மையில் மன பாரத்தோட நான் ஒரு கோரிக்கையோடு வந்தேன். என் மனசு வந்து ரொம்ப ஒரு இதாகிட்டு. இங்கே பாருங்க ஒரு அற்புதத்தை. மனசில் ஏதாவது நினச்சி நம்ம கோரிக்கை நிறைவேற்றினா நம்ம பணத்தை ஒட்டணும்னு சொன்னாங்க. நான் அந்த 2 ரூபா ஒட்டினேன். இப்படி வச்ச உடனே ஒட்டி ரொம்ப அமுகக்கூடாதான். பின்ன எங்கள் அக்கா பையன் வச்சாங்க. எல்லோரும் வந்து மனசில் நினச்சிட்டு இப்படி ஒட்டணுமா. அப்படி பாருங்கள் எங்கள் அக்கா ஒட்டுறாங்க. மனசில் ஏதாவது நினச்சி இப்படி ஒட்டுனா ஒட்டிடுது. இதெல்லாம் நமக்கு கடவுள் நேரில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் தரமாட்டார். ஆனால் கோயிலுக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்காமல் கூட்டிகிட்டு போயிட்டு அது ஒரு கஷ்டமாயிட்டு. இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. என்ன கடவுள் இங்கே அழைச்சார பற்றின இந்த கடவுளுக்கு நன்றி. எங்கள் அக்கா பையன் வந்து வாங்க சித்தின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தப்ப வந்து அவருக்கு நன்றி. மனசு ரொம்ப பாரமாக வந்தேன். இன்னும் அந்த பாரம் இருக்குது. அந்த கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரி இடத்துக்குலாம் எனக்கு கடவுள் என்னை வரவழைச்சதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. நான் எங்கே இதெல்லாம் பார்க்கலாம், நான் ஒன்றுமே பார்க்கல உலகத்தில். கடவுளுக்கு நன்றி. இந்த வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்தது ஒரு இடமா, வளர்ந்தது இடமா. உள்ளலாம் பார்த்தீங்கன்னா
அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களாம் மும்பையில் வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக வாங்க, சரிங்களா? என்னால் உள்ளே காட்ட முடியலன்னு தப்பாக நினைக்காதீங்க. என்னெல்லாம் கொடுக்கல, அவர் 500 ரூபாய் தான் கேட்டார். ஆனால் லைனில் நிற்காமல் எங்களை அத்தனை பேரும் 10 பேரையும் சாமி பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டாரு. இன்னும் உங்களுக்கு சொல்லி ஆகணும், இந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடிமரம் தான் ரொம்ப மெயின். இதை நம்ம ஒரு தடவை சுற்றி வந்தால் 1,00,000 தடவை சுற்றின மாதிரியாம். வழி சின்னதாக இருக்குது, கஷ்டப்பட்டு போய் சுற்றி வரணும். நான் 2 தடவை சுற்றி வந்தேன். அதுக்கு பின்னாடி பயங்கர கூட்டமாக இருந்தது. கொடிமரம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே, சரிங்களா? அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப மேலே, கீழே வந்து நாங்கள் சுற்றி வந்தோம். எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் வளர்ந்த இடம். இது என்னன்னா, திருப்பதியில் வந்து நம்ம லாக்கர் மாதிரி தருவாங்க பார்த்தீங்களா, இது வந்து மொபைல் வைக்கிறதுக்கு. இதில் நம்ம மொபைலை வச்சுட்டு சாவி வாங்கிட்டு போயிடணும். இதையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறாங்க கோயிலை முடிச்சுட்டு அப்படியே போகக்கூடாதான், அந்த கோயிலை ஒரு சுற்றணுமா, அதை நாங்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கிருஷ்ணர் தான். எங்கே பாருங்க, அங்கே கிருஷ்ணர். கிருஷ்ணரே கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணே, ஜெய் ஜெய் ராதே கிருஷ்ணர். கிருஷ்ணர் பானைலாம் பாருங்க, நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிருஷ்ணனோட சிம்மாசனம். குஜராத்தி காரங்களாம் வளையல் ரொம்ப விரும்பி போடுவாங்க. அழகழக வளையலாம் இருக்குது. அக்கா பிள்ளைங்கெல்லாம் வளையல் வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கல் ஸ்டோன் படிஞ்ச வளையல். லிம்பு பானி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. மும்பையை விட நம்ம குஜராத்தில் இங்கே வந்து பயங்கர வெயில், பயங்கர வெயில். இது சோடால லெமன் போட்டு தராங்க. அவர் எவ்வளோ சர் ஜூஸ் அடிக்காரு பாருங்க. அவர் கேட்காரு எவ்வளோ சீனி போட்டு எவ்வளோ உப்பு போடுன்னு கேட்டு செய்கிறாரு. ஒரு மிஷின் பாருங்க, மிஷினை தட்டின உடனே உள்ளேருந்து வருது எல்லாம். தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கலாம். லிம்பு பானி குடிக்கலாம். இங்கே பயங்கர சூடு, பயங்கர வெக்க. மசாலா லிம்பு பானி. உட்காந்தாச்சு. ஊருக்கு யார் யார் வர முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த தெருவை நல்லா பார்த்துக்கோங்க, கொட்டு கும்பிட்டுக்கோங்க, சரிங்களா? நம்ம கூடையே இருக்காரு, இன்னும் வருத்த வேதனை மனசுலே இருக்காரு. ஊருக்கு யார் யார் வர முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த தெருவை நல்லா பார்த்துக்கோங்க, கொட்டு கும்பிட்டுக்கோங்க, சரிங்களா? உட்காந்தாச்சு. குட்டி கண்ணுக்குட்டி எதுக்கு நிக்காரு கண்ணுக்குட்டி? பசிக்குதா ஏதோ கேட்காரு. அவ்வளோ தெய்வீக வைப்ரேஷன் இருக்கு. உடம்புலாம் அப்படியே ஏதோ ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. அவ்வளோ மைண்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு.